கோவை கொடிசியா வளாகம் அருகே தறிக்கெட்டு ஓடிய கார் இருசக்கர வாகனம் மீது மோதிய அதிர்ச்சிகர சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருணிடம் கேட்கலாம். அருண், இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது, விவரம் சொல்லலாம். வணக்கம் கௌதமி. அதாவது கோவை அவினாசி சாலை பகுதியில பீலமேடு அடுத்து ஜென்னி கிளப் என்ற ஒரு நட்சத்திர விடுதி ஒன்று அமைந்துள்ளது. அந்த பகுதியிலிருந்து கொடிசியா செல்லக்கூடிய சாலை என்பது ஒரு அகலமான சாலை. அந்த சாலையில அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசல் இல்லை என்ற காரணத்தினால இந்த குறிப்பா பீலமேடு பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதிக அளவிலான கல்லூரிகள் இருக்குது. இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அந்த பகுதியில தான் கார் ஓட்டி பழகுவது என்பது வாடிக்கையா இருந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை ஒரு கல்லூரி மாணவர் ஒரு இருசக்கர வாகனத்தில் அந்த வழியை சென்று கொண்டிருக்கிறார். அப்போது 2 கார்கள் அதிவேகத்துல போட்டி போட்டு கொண்டு வரும்போது எதிரே இருந்த ஒரு இருசக்கர வாகனத்தை ஒரு கார் கண்மூடித்தனமாக ஒரு வேகத்துல மோதக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாயிருக்கிறது. இந்த விபத்துல அந்த காரை ஓட்டி வந்தது ஒரு கல்லூரி மாணவி என்பது தெரிய வந்திருக்குது. அதே நேரத்தில் இருசக்கர வாகனத்துல பாலாஜி என்ற ஒரு கல்லூரி மாணவர் அந்த கண்ணிமைக்கு நேரத்தில் ஏற்பட்ட அந்த விபத்துல தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைகிறாரு. இதையடுத்து அந்த கல்லூரி மாணவரை மீட்டு உடனடியாக அங்க இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில அப்பகுதி மக்கள் அனுமதித்து அந்த காரை பின்தொடர்ந்து பிடிக்க முற்பட்ட போது அந்த கார் நிற்காமல் அங்கிருந்து வேகமாக புறப்பட்டதை அடுத்து அந்த காரினுடைய பதிவெண்ணை வைத்து காவல் நிலையத்துல புகார் அளிக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து பீலமேடு காவல் நிலைய போலீசார் அந்த பதிவெண்ணை கொண்டு அந்த கார் யாருடையது என்று பார்க்கும்போது அந்த ஒரு தனியார் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு 3ஆம் ஆண்டு மாணவி தான் அந்த காரை ஓட்டி தெரிய வருது. இதையடுத்து அந்த கல்லூரி மாணவி மீது தற்போது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. தொடர்ந்து அந்த மாணவியிடம் ஓட்டுநர் முறையான ஓட்டுநர் உரிமம் உள்ளதா, அதே போன்று காருக்கான அனைத்து சான்றுகளும் உள்ளதா என்பது தொடர்பான ஒரு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதே வேளையில இந்த கார் சாதாரணமாக அந்த காரின் கண்ணாடிகள்ல அந்த கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்ற ஒரு விதி இருக்கக்கூடிய நிலையில அந்த காரில் குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு அதிகமான கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்ததன் காரணமாக அந்த காரில வந்தது ஆணா பெண்ணா என்பது தெரியாததான் இந்த வழக்கு கொஞ்சம் தாமதமானது காரணம்னு சொல்லப்படுது. இருந்தாலும் தற்போது அந்த காரை ஓட்டி வந்தது அந்த மாணவிதான் தெரிய வந்ததை அடுத்து அந்த மாணவியிடம் தற்போது விசாரணையாக நடைபெற்று வருகிறது. கௌதமி, அருண், மாணவிகள் பந்தயம் நடத்தியதாக ஒரு விவரம் வெளியாகியிருக்கே, தகவல் தெரியுமா? நிச்சயமாக கௌதமி. அதாவது அந்த பகுதி பார்த்தீங்கன்னா வழக்கமாக இந்த மாணவ மாணவிகள் குறிப்பாக ஒரு 4-5 கல்லூரிகள் அந்த பீலமேடு பகுதியில் இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அதாவது ஆண்களும் சரி பெண்களும் சரி, கார் இருசக்கர வாகனங்களை பழகுவதும் அதே போன்று அந்த பகுதியில ஒரு போட்டி போட்டு ஓட்டக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் அன்றாட ஒரு வாடிக்கையாக தான் இருந்து வந்துட்டு இருக்குது. இந்த சம்பவத்துலதான் இந்த சம்பவத்திலையும் நேற்றைய தினம் அதே போன்றுதான் 2 மாணவிகள் தங்களது கார்களை வேகமாக அந்த பகுதியில் ஓட்டி வந்ததாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த மக்கள் தெரிவிக்கிறது என்னன்னா, சுமார் ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்துல அந்த 2 கார்களுமே வந்ததாகவும், குறிப்பாக அந்த கொடிசியா வளாகத்திற்கு அருகே அந்த கார் திருப்ப முற்பட்ட போதும் அந்த கார் கொஞ்சம் கூட அந்த வேகத்தை குறைக்காமல் திருப்பியதன் காரணமாகத்தான் அந்த விபத்தே நடந்ததாக சொல்றாங்க. இந்த பகுதி அந்த கொடிசியா சாலை என்பது ஏற்கனவே இந்த பீலமேடு பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் அதிக அளவுல கஞ்சா உபயோகிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய இடம் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அடிக்கடி கோவை மாநகரத்துல கல்லூரி மாணவர்கள் கஞ்சா உபயோகித்து பிடிபடுவதும் அந்த பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதும் கடந்த பல ஆண்டுகளாகவே அந்த இடத்துல நடந்துட்டு இருக்குது. அவ்வப்போது காவல்துறையினர் இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்தாலும் அந்த பகுதியில அதிக அளவிலான அந்த கஞ்சா உபயோகிப்பது என்பது அதிக அளவில் இருந்து வந்திருக்குது. எனவே நேற்றைய தினம் இந்த கல்லூரி மாணவி அந்த காரை ஓட்டி வந்ததும் ஏதாவது மது அறிந்து விட்டுதான் இந்த வாகனத்தை ஓட்டினாரா என்பது தொடர்பாக தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. கௌதமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி அருண்.